என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை, அவர் நடந்து போகிற வழியை அகலமாக்கி விட்டாராம். அது அகலமாக்கப்படுகிறது கால்கள் வழுவாதபடிக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஒருவேளை நான் அதை சென்று அடைந்து விடுவேனோ அல்லது அடைய முடியாமல் போய்விடுமோ, நான் சரியா ரீச் ஆயிடும்னா என் கால்கள் வைக்க கூட பயமா இருக்கிறது. இந்த காரியத்தை செய்து முடித்து விடுவேனா, முடிக்க முடியாது, எவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுத்துட்டாங்களே, நான் என்ன செய்வது? ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விழுவதில்லை, உன் கால்கள் வழுக்குவதில்லை. ஏனென்றால் உன் கால் வழுவாதபடிக்கு நீ நடக்கிற வழியை நான் உனக்காக அகலமாக்குகிறேன் என்று. நீ கால் வைக்கிற இடத்துல உன் கால்கள் வழுக்காதபடிக்கு அந்த கால்கள் நடந்து போகிற பாதை நான் உனக்காக அகலமாக்குவேன் என்று. ஆம், நாம் நடக்கிற அந்த இடுக்கமான இடம் கூட நமக்கு அதை எளிதாக கடந்து செல்வதற்கு வேண்டிய பலனை தருவார். நம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வழி வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் நடந்து வந்தார்கள். வனாந்திரத்தின் வழியும் கூட அவர்களுக்கு அவ்வளவு பெரிய டஃப் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க நடந்து வந்த வழிதான் வனாந்திரம். ஒன்றை யோசித்து பாருங்க ஐயா, காலை முழுவதும் மகிமையின் மேகத்தில் அவர்களை சூழ்ந்து கொண்டார். வெயில் அவர்களை தாக்குவதில்லை, சூரியன் அவர்களை உஷ்ணப்படுத்துவதில்லை. ஆனால் நடந்து வந்த பாதையோ வனாந்திரம் தான். அங்கே வனாந்திரத்திலே அவர்களுக்கு மேலாக மகிமையின் மேகம் இருக்கிறது. அந்த மேகத்திற்குள்ளாக மிகுந்த குளிர்ச்சி, எந்த ஒரு உஷ்ணமும் தாக்க முடியாது, எந்த ஒரு உஷ்ணமும் அவர்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு மகிமையான குளிர்ச்சி இருக்கிறது. வனாந்திரத்தில் நடந்தார்கள், ஆனால் வனாந்திரத்தினுடைய உக்கிரம் அவர்கள் மேல் செயல்பட முடியவில்லை. பகலிலே வெயிலாகியும் இரவிலே நேவலாகியும் சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லப்பட்ட வாத்தியம்பாடி அவர்கள் நடந்த நாட்டில் அங்கே மேல குளிர்ந்த பிரசன்னம், அவருடைய மகிமையின் பிரசன்னம், அந்த மகிமையின் மேகம் மேலே நிழலிட்டு கொண்டே வருகிறது. வேதம் சொல்லுகிறது அது விலகவே இல்லையா. அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மேலாக தங்கி இருந்தது. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். வனாந்தரத்தின் வழிதான். அந்த வனாந்தரத்தின் வழியிலும் பகலிலே மேகம் நிற்கிறது. என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர். நமக்கும் கூட கடினமான பாதைகள், பார்வைக்கு கடினமான பாதைகள் தான். ஆனால் அந்த கடினமான பாதையிலும் அந்த கடினத்தை போக்கக்கூடிய மகிமை மேலே தங்குகிறது. இரவு நேரங்கள் இஸ்ரவேல் தேசம் அவங்க நடந்த பாதையின் பகுதியெல்லாம் மிகுந்த குளிர் இருக்குமா. அந்த குளிர் உதடுகளை எல்லாம் வெடித்து போக பண்ணுமா, சரீரத்தை வெடித்து போக பண்ணுமா, வெடித்த இரத்தத்தையும் கூட புறப்பட செய்கிற அளவுக்கு குளிர் இருக்குமா. வேதம் சொல்லுகிறது பகலிலே அவர் மேகமாகவும் இரவிலே அவர் அக்னி ஸ்தம்பமாக இருந்தாராம். அப்படி என்றால் என்ன? மேற்கத்திய நாடுகளிலே அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த தேசங்களிலே மிகுந்த குளிர்ச்சி உண்டு. அந்த குளிர்ச்சிக்காக ஒவ்வொரு வீடுகளிலும் எப்படி மிகுந்த உஷ்ணம் நிறைந்த வனாந்திர பகுதிகளிலே குளிர் சாதனங்களை பயன்படுத்துகிறார்களோ, அதை போல அந்த வீட்டை கதகதவென்று வைத்துக் கொள்வதற்காக அங்கே உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய அடுப்புகளையும் வைத்திருப்பார்கள். அதே போல ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய ஜனம் குளிரில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அந்த குளிர் நிறைந்த அந்த வனாந்தரத்தில் அவர் அக்னி ஸ்தம்பமாய் எழுந்து நிற்கிறார். அந்த குளிருக்கு நடுவில் வேண்டிய வெதுவெதுப்பை கொடுக்கும்படியாய், அவர்களுக்கு வேண்டிய உஷ்ணம் உண்டாயிருக்கும்படி அவர் அக்னி ஸ்தம்பமாயிருந்தார். வனாந்தரத்தின் பாதையில் தான் நடை. ஆனால் வனாந்தரத்தின் பாதையிலே இருட்டின் வேளைகளிலே வெளிச்சமாகவும், அந்த வனாந்தரத்தின் பாதையிலே குளிர்ச்சியான நேரத்தில் அவர்களுக்கு அனலாகவும் அந்த இடத்துல இருக்கிறார். வனாந்தரத்தோட சூழ்நிலையே இல்லை. நடந்து போன வழியோ வனாந்தரம் தான். ஆனா வனாந்தரத்துடைய கிளைமேட்டை காணும். காரணம், அந்த வனாந்தரத்துல இரவு நேரம் ஆன உடனே அவர் அக்னி ஸ்தம்பமாய் மாறிவிட்டார்.
அந்த இடத்திலே வனாந்தரத்திற்குரிய அடையாளத்தை காணவில்லை. ஆனால் அவர்கள் இருக்கிற இடமோ வனாந்தரம். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கால்கள் வலுவாதபடிக்கு, ஐயா அந்த குளிருடைய பணியனை கொண்டு போடாதபடிக்கு என் தேவன் எனக்கு அக்னி ஸ்தம்பமானார். அந்த வனாந்தரத்தினுடைய வெயில் என்னை சுட்டரித்து கொன்று போடாதபடிக்கு அவர் எனக்கு மகிமையின் மேகமாய் மாறினார், என் மேல் மகிமையின் மேகமாய் தங்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படித்தான் நாம் இருக்கிற இடம் வேண்டுமானால் அது வடுவி விடுமோ என்ற பயம் இருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த வனாந்திரத்திலே பகலிலே அவர் மேகமாகவும், இரவிலே அவர் அக்னி ஸ்தம்பமாகவும், இரவிலே வெளிச்சத்தை கொடுக்கிறவராகவும், வனாந்திரத்திலே வழி தெரியாமல் திகைத்து நிற்பார்கள். அங்கே மோசே தன் மாமனாரை அழைக்கிறார், எனக்கு வழிகாட்ட வாருமே என்று. அப்பொழுது அவர் தன் பணிக்கு, அவர் தன்னுடைய எல்லைக்கு கடந்து போய் விடுகிறார். ஆனால் ஆண்டவர் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு வழி காண்பித்தார். அவரே முன் சென்றார். வனாந்திரத்தின் வழியில, அவர்கள் போகிற வழியிலே செங்கடல்கள் நின்றது. ஐயோ, இந்த செங்கடல் நம்மை முடுகி விடுமோ, நம் வழியை தடுத்து சத்துருக்களை நம்மை மேற்கொள்ள விட்டு விடுமோ, பயந்து நின்றார்கள். ஆனால் அந்த வழியிலும் அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு செங்கடலையே வழியாய் மாற்றினார். செங்கடலை கொண்டே சத்துருவை சங்கரித்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். வழியை பார்க்கும் பொழுது பயமாயிருந்தது. ஐயோ, நாங்கள் சிக்கிக் கொள்ளுவோமோ, இந்த எகிப்தியருடைய கையிலே நாங்கள் அழிந்து விடுவோமோ, மாண்டு விடுவோமோ, பயந்து போயிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ செங்கடலை இரண்டாய் பிளந்து அற்புதமாக வழி நடத்தி சென்றார். அவர்கள் அழிந்து போகவில்லை. அவர்கள் அழிந்து போகவில்லை. அவர்களில் ஒருவனாகிலும் அழிந்து போகவில்லை. பின்தொடர்ந்து வந்த சத்துருக்கள் ஒருவராகவும் மீதியாயிருக்கவில்லை. சகல ரதங்களையும் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் அழித்து போட்டார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்! நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்னை சத்துரு பின்தொடர்கிறான், என்னை அழித்து விடுவானோ, நான் வாழ்ந்து விடுவேனோ என்கிற பயம் ஒரு பக்கம் இருக்கிறான். ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உன் கால்கள் வலுவாதபடிக்கு நீ நடக்கிற வழியை நான் அகலமாக்குகிறேன். நீ நடக்கிற வழி வேணா இடுக்கமான வழியில நடந்துட்டு இருக்கலாம், ஆனா அதுல நீ வலுவாதபடிக்கு, அதுலேயும் உன் நடைக்கு வலுவாதபடிக்கு நான் அதை அகலமாக்குகிறேன். எப்படி ஒரு வனாந்திரத்தில் தான் அவர்கள் நடந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே அவர்களுக்கு அப்பம் நிறைவாய் கிடைத்தது. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அவர் இருந்த இடத்திற்கு ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், போதகரே, நேரமாகிவிட்டது, இவர்களை அனுப்பிவிடும். இவர்கள் போய் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர்கள் சம்பாதித்து வாங்கிக் கொள்ளட்டும், நேரம் அதிகமாகிவிட்டது. ஆண்டவர் அவர்களை சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு அப்பத்தை கொடுங்கள். ஆண்டவர் அந்த நாளில் அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு செல்லும்படி இருந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து அவர்களை திருப்தியாய் சாப்பிட செய்து மீதி உண்டாக செய்தார். வனாந்திரம் தான். வனாந்திரத்திலே அப்பம் கிடைப்பது இல்லை. இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே சீஷர்கள் சொன்னார்கள், அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போகட்டும், அவர்கள் போய் பசியாரட்டும், அவர்களை அனுப்பிவிடும். ஐயோ, வழியிலே இவர்கள் சோர்ந்து போவார்களே, எவ்வளவு தூரம் வந்து என் சமூகத்தில் அமர்ந்திருந்த இவர்கள் போகும் பொழுது வழியிலே சோர்ந்து போவார்களே, இவர்களை நான் வேறுவனை அனுப்புவதில்லை, நான் இவர்களை திருப்திப்படுத்தட்டும். ஆண்டவர் திருப்திப்படுத்தினார், நிறைவாய் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் திருப்தியாய் போனார்கள். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது அனுதினமும் அப்பம் கிடைத்தது. ஐயா, ஒரு நாளும் அந்த ஓய்வு நாள் அன்றும் கடந்த நாள் கொடுத்தது நிறைவாய் பத்திரமாய் இருந்தது. ஒருவருக்கும் ஒன்றும் குறைந்து போகவில்லை, ஒருவருக்கும் ஒன்றும் குறையவில்லை. என்று துவங்கினாரோ அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் வரை அனுதினமும் சரியாய் கொடுத்து கொண்டே வந்தார். அந்த ஓய்வு நாள் தவிர மற்ற அத்தனை நாளும் கொடுக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக, நாளைக்கு உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து கொடுத்தார். அதை பத்திரமும் படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை குறித்து அப்படித்தான். அவர் நாளைய தினத்தை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவர், இன்றைய தினத்தை குறித்தும் கரிசனை உள்ளவர். இந்த வனாந்திரத்தில் விவசாயம் செய்து சாப்பிட முடியாது.
ஒரு நபர் 2 நபர் அல்ல, கிட்டத்தட்ட ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தார்கள். 6 லட்சம் புருஷர்களோடு மாத்திரமல்ல, 20 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் ஏராளம். அவர்களோடு மாத்திரமல்ல, புறஜாதி ஜனங்கள் ஏராளம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் நபர்களுக்கு நெருக்கி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். மோசே சொல்லுகிறார், இவர்களுக்கு எப்படி நான் கொடுப்பேன்? ஆண்டவர் அப்பத்தையும் கொடுத்தார், அவர்கள் விரும்பி கொண்ட மாம்சத்தையும் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களை காக்க வல்லவர். நீங்கள் வலுவாதபடிக்கு உங்கள் கால்களை, உங்கள் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உங்கள் பாதைகளை கர்த்தர் அகலமாக்குவார். அந்த வழியே உங்களுக்கு அது வலுவுகிற வழியாக அல்ல, நீங்கள் தடுமாறி விடுகிற வழியாக அல்ல, நீங்கள் பாதுகாப்பாய் சென்றுகிற வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.